இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டான்லி ஆப் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு நான் வீடியோ போட்டிருந்தேன். அது நிறைய பேர் வந்து அப்போ நம்பலை. ஓகேவா? இப்போ வந்து நிறைய பேர் இன்னைக்கு காலையில் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, வித்ட்ரா வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு மேம், நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து இது என்ன ஆகும் இந்த ஆப் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டான்லியில் வித்ட்ரா வரலை. பட் இன்றைக்கி 9 மணிக்கு காலையில் வந்து டேக்ஸ் கார்டு வாங்குங்க, அப்போனா உங்களுக்கு வித்ட்ரா வந்துடும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த டேக்ஸ் கார்டு வந்து டைம் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டேக்ஸ் கார்டு நீங்கள் எந்த ஒரு டேக்ஸ் கார்டு வாங்கினாலுமே இதில் வித்ட்ரா வராது. ஓகேவா? ஆப் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் வந்து இன்னுமே அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அடிக்கணும்னு ஆசை இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் இந்த டேக்ஸ் கார்டு வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தெரிஞ்சவங்க ஆல்ரெடி நம்ம டீமில் இருக்கவங்களுக்குலாம் எல்லாமே தெரியும் இந்த ஆப் டீட்டெயில்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஆப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு எஸ்கேப் ஆயிடுவாங்க. பட் தெரியாத ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, டேக்ஸ் கார்டு வாங்கினா நம்ம வேலெட்டில் அமௌண்ட் இருக்கும், அதை வச்சு நம்ம டேக்ஸ் கார்டு வாங்கலான்னு கேட்டிருப்பீங்க, வேண்டான்னு சொல்லுவாங்க. பட் அதில் வந்து ஏதோ ரீசார்ஜ் பண்ணால் நம்மளுக்கு 2500 ரீசார்ஜ் பண்ணால் கூட நம்மளுக்கு வந்து ஓரளவு உங்கள் வேலெட்டில் வந்து 10,000 20,000 இருந்துச்சுன்னா அதை வித்ட்ரா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் கெட்டுவீங்க. ஓகேவா? அது எவ்வளோ தான் அமௌண்ட் பே பண்ணாலும் இந்த ஆப் க்ளோஸ் ஆயிடுச்சு, அதை வாங்க வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா? 2500 டேக்ஸ் கார்டு கட்டுங்க, அது 20 டேஸ்க்கு வேலிடிட்டி. 9500 பண்ணிங்கன்னா 10 டேஸ் வேலிடிட்டி. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 25,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எந்த கார்டு வாங்கினாலும் வராது. 2800 வாங்கினாலும் வராது, 25,000 வாங்கினாலும் வராது. ஓகேவா? உங்களுக்கு வேலெட்டில் இருக்க அமௌண்ட்டுக்கு ஏற்றாப்புல அவங்க வந்து ஹை வேலிடிட்டி கார்டு வாங்க சொல்லுவாங்க. எதுவுமே வாங்க வேண்டாம். ஓகேவா? ஆல்ரெடி இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஐடி வந்து ஃபயர் ஆன ஐடியும் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. எதுக்கு அப்படிங்கிறீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அவங்களும் தெரியாத மக்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம வேலெட்டில் அமௌண்ட் இருக்குது, நம்ம வந்து பே பண்ணால் நம்மளுக்கு வந்து உடனே வந்து சடனாக நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கான்செப்டில் வாங்குவாங்க இல்லையா. முடிஞ்ச அளவுக்கு அவங்க நம்மகிட்ட இருந்து அமௌண்ட்டு அடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அந்த வேலையை தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம உஷாராக இருந்தோம்னா தப்பிச்சுப்போம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்டேட் என்ன பண்ணுவாங்க, டேக்ஸ் கார்டு வாங்கியும் வித்ட்ரா வராது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேறு ஒரு சர்டிஃபிகேட் வாங்க சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க சில நல்ல ஆப்ஸில். இல்லை அப்படின்னா இன்னொரு ஆப்பும் லான்ச் பண்ணுவாங்க. லான்ச் பண்ணிவிட்டு இந்த ஆப்பில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கோங்க, நிறையா வந்து இந்த ஆப் வந்து 6 மந்த்தில் இருக்கும் உங்களுக்கு, அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் அந்த ஆப் இருக்காது. ஆனால் இந்த ரிசீவ் கொடுக்குற ஆப் இது. அதனால் ஆப் லான்ச் பண்ணுறாங்களான்னு தெரியாது இன்னும். பட் இன்னுமே இந்த ஆப்பை வந்து ஒரு 2-3 டேஸ் இழுத்தடிப்பாங்க, டைம் கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து அதை வாங்குங்கன்னு சொல்லுவாங்க, சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த ஆப்பில் வித்ட்ரா எப்போ ஸ்டாப் ஆகுதோ, ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னாலே ஆப் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் அதில் வந்து ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, எந்த ஒரு ட்ரையும் பண்ணக்கூடாது. ரெஃபர் பண்ணுங்கள், சில ஆப்ஸ்லலாம் ரெஃபர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வித்ட்ரா வந்து ஓப்பன் பண்ணுறேன்பாங்க. எல்லாமே வேஸ்ட்டு தான், டோட்டல் வேஸ்ட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கார்டு வாங்கவே கூடாது அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ. இது வந்து டீம்ஸ் மெம்பர்ஸ்க்கு ஆல்ரெடி தெரியும், யூடியூப் பார்த்துட்டு இருக்க 1-2 பேருக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போடுறேன். ஓகேவா? மற்றபடி வந்து ஆப் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ.